المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வாழ்த்து செய்தியான சலாமை எத்தி வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் மேலே நாங்கள் சூரத்துல் மோமினூன் என்ற அத்தியாயத்தின் சில வசனங்களை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். அத்தொடரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய பண்புகளை பற்றி பேசின அந்த சூறாவை பற்றி மீதி உள்ள சில பண்புகளை உங்களுக்கு விளக்கலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரம்பித்த அந்த சூறாவிலே மூமின்களுடைய பிரதான 3 பண்புகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதாவது மூமின்கள் தொழுகையிலே இறை பக்தியோடு இருப்பார்கள் என்று பார்த்திருக்கிறோம். இரண்டாவது, அவர்கள் வீணான சொல் செயல் அனைத்தையும் விட்டும் அவர்கள் தூரமாக இருப்பார்கள். மூன்றாவதாக, ஜகாத் கடமையை உரிய முறையில் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் சென்ற பாடங்களில் நாங்கள் கற்றிருக்கிறோம். அத்தொடரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது 4வது பண்பை குறிப்பிடும் பொழுது வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அந்த மூமின்கள், வெற்றியை அடைந்த மூமின்கள், வெற்றியை அடைய இருக்கிற மூமின்கள் பண்பை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லும் பொழுது அவருடைய அந்தரங்க உறுப்புகளை, மர்மஸ்தானங்களை பாதுகாத்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய இயல்பான ஆசைகளை அல்லாஹ் ஹலாலாக்கிய நிக்காஹின் மூலம், திருமணத்தின் மூலம் அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். அதன் மூலம் விபச்சாரம் போன்ற ஈனச்சேர்களை விட்டும் அவர்கள் தூரத்தில் இருப்பார்கள். ஓரினச் சேர்க்கை, விபச்சாரம் இது அல்லாத ஏனைய விடயங்களை விட்டும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்வார்கள் என்ற உயர்ந்த பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுக்கு வர்ணனையாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். 4வது பண்பாக தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமின் தன்னுடைய இச்சையை, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் பல வழிகளை வைத்திருக்கிறான். அந்த வழிகளிலே, அந்த ஹலாலான வழியின் மூலம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அதாவது திருமணத்தின் மூலம் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது அவருடைய ஆசைகளை தன்னுடைய திருமணம் மூலம், ஹலாலான திருமணம் மூலம், தன்னுடைய மனைவிகள் மூலமும் அதை நிறைவேற்றுவார்கள், அல்லது பலக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் மூலம் அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடிமை முறைகள் அந்த காலத்தில் இருந்தாலும் கூட இந்த காலத்திலே அடிமை முறை இல்லை. ஆகவே அவர்கள் திருமணம் மூலம் ஹலாலான முறையிலே தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மூமின்களுடைய 4வது பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா அந்த திருமணத்தை பற்றி, ஆசைகளை நிறைவேற்றுகின்ற முறையை பற்றி சொல்லும் பொழுது, திருமணத்தின் மூலம் தன்னுடைய ஹலாலான மனைவி மூலம் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமன் இப்தகா வரா ஸாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஆதூன். அது அல்லாத வழியை யாரெல்லாம் தேடிச் செல்கிறார்களோ அவர்கள் அத்துமீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹலாலான திருமணம் மூலம் யார் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளவில்லையோ, விபச்சாரம் அல்லது ஓரினச் சேர்க்கை போன்ற விடயங்களில் நாட்டத்தை வைத்து அல்லாஹுவை வரம்பை மீறி செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு வரம்பு மீறிய மக்கள். அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை மறுமையிலே அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்க போதுமானவன் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
ஹலாலான முறை அல்லாத வழிகளை தேடுகிறவர்கள் அத்துமீறியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் அமானிதத்தை பாதுகாத்து வாழ்வார்கள், வாக்குறுதியையும் அவர்கள் பாதுகாத்து வாழ்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமானத் விடயத்திலே அவர்கள் மிக நேர்மையாக இருப்பார்கள். அமானிதம் வழங்கப்பட்டால் உரிய நேரத்தில் குறைபாடு இல்லாமல் அதை திருப்பி வழங்குவார்கள். அவர்கள் அதே மாதிரி வாக்களித்தால் வாக்கை மீறமாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மூமினூன் என்ற சூறாவிலே அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுறான். இந்த அமானிதம் விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பாதுகாக்கிற மாமனிதராக காணப்பட்டார்கள். அதை வாக்கு மீறாத ஒரு மனிதராக சமுதாயத்திலே அறியப்பட்டார்கள். அந்த அவருடைய போதனைகளை பின்பற்றி வந்த மக்கள் நாங்களும் அதாவது குறிப்பாக மூமின்கள் அதை பின்பற்றி வாழ்வார்கள். அமானித விடயத்திலும் வாக்களித்தால் மாறு செய்யாத விடயத்திலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார்கள், அதிலே பேணுதலாக இருப்பார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய சிஃபத்தாக பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பண்புகளை சொல்லும் பொழுது வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அல்லாஹு தஆலா மீண்டும் தொழுகையை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இவ்வாறு முதல் பண்பாக அல்லாஹ் தொழுகையை சொன்னானோ, முதல் பண்பாக அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது தொழுகையிலே இறையச்சத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னான். கடைசியாக அவருடைய பண்பை, ஐந்தாவது பண்பை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அவர்கள் தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள், தொழுகையை விட்டு விட்டு தொழமாட்டார்கள், தொழுகையை பேணுகின்ற மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் இறுதி பண்புகளை சொல்லும் பொழுதும் அல்லாஹு தஆலா தொழுகையை முடிக்கிறான். தொழுகையை கொண்டு ஆரம்பித்து தொழுகையை கொண்டே அல்லாஹு தஆலா முடிக்கிறான். மேலும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அந்த மூமின்கள் அவ்வாறு பண்பை உடையவர்கள், அவர்கள் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா ஹாலிதூன், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை அனந்தரமாக அடைவார்கள், அவர்கள் அதுக்கு வாரிசுகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மூமின்களுடைய இந்த பண்புகளை உடையவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கொடுப்பான். என்று சொன்னால் அதான் மிகவும் உயர்ந்த சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்து அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடும் பொழுது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சுவர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌசுல் அலா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏனென்று சொன்னால் அதான் சுவர்க்கத்திலே உயர்ந்த சுவர்க்கம், அது ரஹ்மானுடைய அரசுக்கு கீழே இருக்கிறது. அதிலிருந்து ஆறுகள் ஆரம்பித்து ஓடிக்கொண்டு இருக்கின்றன என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை தா என்று கேட்டால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை கேட்கும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மூமின்களுடைய பண்புகளை உடைய மக்கள், இந்த 5 பண்புகளை உடைய மக்கள் நிச்சயமாக ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு உரியவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்குவதற்கு போதுமானவன் மட்டுமில்லை, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையிலே இந்த மூமின்களுடைய பண்புகள் யாரிடத்தில் இருக்குதோ அதன்படி வாழ்ந்து வர்ணிக்கிறார்களோ நிச்சயமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கும். நாங்கள் அனைவரும் இந்த பண்புகள் எங்களிடத்தில் இருக்கின்றனவா என்று நாங்கள் உரசி பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒப்பிட்டு பார்த்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். دعاة للهدى دنيا ودينا على منهاج خير المرسلين وبالحسنى نشق سبيل رشد إلى جنات رب العالمين.